கும்பராசி நடுத்தெருல தான் வந்து நிக்க போறீங்க. இன்னமும் நீங்க இவங்களை நம்பிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க ரொம்ப சீரியஸா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நம்ம இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் 18 வருடம் கழிச்சு இந்த தோஷமானது ஏற்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வர போகுது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னங்க பெரிய ஒரு குண்டா ஒண்ணு தூக்கி போடுறீங்களே, நடுத்தெருவுல தான் நிக்க போறோம் அப்படின்னா நாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கிட்டத்தட்ட புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், ராகு 5 கிரகங்கள் வந்து உங்க ராசிக்கு வந்து அமர்ந்து அங்க வந்து கால சர்ப்ப தோஷமானது ஏற்படுது. இந்த எல்லா கிரகங்களும் சமசப்தமா கேதுவை பாக்குறாங்க. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. என்னன்னா இந்த கால சர்ப்ப தோஷமானது உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா ராசி அப்படின்றது உங்களுடைய மனசு, அண்ட் 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ். சோ நீங்க தெளிவாதான் முடிவு எடுக்கிறீங்களா, யாரையோ நம்பி ஏமாறுறீங்களா அப்படின்றத 1க்கு 2-3 வாட்டி நீங்க யோசிச்சு டெசிஷன் எடுக்கணும் இந்த பிப்ரவரி மாதம். அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த தோஷமானது உங்களுடைய ராசியின் மேல, ராசி அப்படின்றது உங்களுடைய மனசுங்க, மனசு அப்படின்றது உங்களுடைய எண்ணம், எண்ணம் அப்படின்றது உங்களோட சிந்தனை, சிந்தனை அப்படின்றது உங்களோட மைண்ட். சோ உங்க மைண்ட வந்து இது வந்து தாக்குறதுனால எதுலையுமே ஒரு நிதானம், எதுலையுமே ஒரு கவனம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஃபேமிலி இதெல்லாமே வந்து 2ஆம் வீடு. ஸோ 2ஆம் வீட்டுல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்ப வந்து பாருங்க குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பான ஒரு டைம் பீரியட் வந்து ஏற்படும். சோ அவரவர் சுய ஜாதகத்தை பாத்துக்கணும். நீங்க வந்து இது வந்து பொதுவான பலன். ஏதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஜோதிடம் என்பது இந்த ராசி பலனுடைய நீங்க மூட்டை கட்டி வச்சிடுறீங்க. ஓகே, ஜோதிடம்னா இந்த ராசி பலன் தான் பார்க்கணும், அதை தான் நம்ம நம்பணும், அவங்க சொல்றது நடக்கல அப்படின்னா இது வந்து பொய் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க ஒரு சுருக்கிடுறீங்க. சோ ஜோதிடம் என்பது இந்த ராசி பலனையும் தாண்டி நிறைய விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. கிரகங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த கிரகங்களுக்குள்ள நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்காவது நீங்க அதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? யோசிங்க, இனிமேல இருந்து யோசிங்க. சோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும். அப்போ அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அது உங்க லக்ன பாவத்துல இருந்து எத்தனாவது வீடா வருது, இது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சோ திருக்கணித முறைப்படி நாங்க அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன நடக்கும், ராசி பலனையும் தாண்டி எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வந்து பலாபலன்கள் ஒரு மாதமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த வகையில எப்பயுமே இந்த ஜோதிடத்தை ராசி பலனோட சுருக்கிடாதீங்க. ராசி பலனையும் தாண்டி நட்சத்திரம், தசாபுக்திகள், கோச்சாரம், அந்தரம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஜோதிடத்துல இருக்கு. சோ ஒரு விஷயத்த வச்சு முட்டுக்கட்டு போட்டுறாதீங்க. அது மிகவும் ஒரு தப்பான விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசில இருந்து இப்ப 5ஆம் வீட்டுல வந்து குரு வந்து அமர்ந்திருக்காரு. அது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது, குரு பலம் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது குரு பகவான் வந்து 5, 7, 9 இந்த மாதிரி பாவங்கள்ல இருக்கும்போது நம்மளுக்கு குருவோட பலம் ஜாஸ்தியாகுது. ஸோ மேரேஜுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு. உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய உறவுகளை வந்து சரியா வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா குரு வந்து இயற்கை சுபர்.
உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குரு வந்து ஒரு இயற்கை சுவர், அவர் இயற்கை பாவர் கிடையாது. சனிதான் வந்து இயற்கை பாவர். ஒரு இயற்கை சுவரானவர் 5, 7, 9 என்ற கேந்திர திரிகோண வீடுகள் அமரும் போது நிச்சயமாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஆனாலும் இந்த எஸ்பெஷலி நான் ஏன் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்துலதான் உங்களுக்கு அந்த கால சர்ப்ப தோஷமானது ஏற்படுது. உங்களுடைய ராசிக்கு ராசி மேலேயே ஏற்படுது. அதனாலதான் நான் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் கிட்டத்தட்ட டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17, 18, 19 இந்த பீரியட்ல வந்து நடக்கும். செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி அண்ட் தேர்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில இது எல்லாமே வந்து நடக்கும். அண்ட் அகைன் அது நடக்கும்போது நெக்ஸ்ட் 6 months என்ன மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் நடக்கும், என்ன மாதிரி உங்க லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது இந்த கிரகணமானது முடிவு பண்ணும். சோ நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குது, அது 6, 8, 12க்குண்டான தசாபுக்திகள் இருந்தா தாக்கம் அதிகமா இருக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும், மீள முடியாத துயரங்களை கொடுக்கும். இதே உங்களுக்கு கேந்திர திரிகோணங்களை இருக்கக்கூடிய தசாபுக்தி காலங்கள் உங்களுக்கு இருக்குன்னா பெருசா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லாவே தான் இருக்கும். உங்க லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தா தான் போகும். சோ எப்பயுமே ஜோதிடத்தை வெறும் ஒரு ராசி பலனோட பூட்டி வச்சிடாதீங்க. அதே மாதிரி ராசி பலன் சொல்றதுல நடக்கல அப்படின்றதுனால ஜோதிடத்தையே நம்பாம போயிடாதீங்க. இப்போ இந்த கிரகங்கள் வானத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த கிரகங்கள் என்னைக்குமே காணாம போகாது, மறையாது, அது பொய் இல்ல, அது உண்மை, அது மாறாது. அது மாதிரி நம்ம பலன்கள் வேணா மாறுபடலாம், பட் அஸ்ட்ராலஜி எப்பயுமே உண்மைதான், அது சாலிட் தான், அது உண்மைதான். அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதானே தவிர அது நீங்களா என்னைக்கு உணர்றீங்களோ, ரியலைசேஷன் ரொம்ப முக்கியங்க, செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்பவே முக்கியம். சோ நீங்களா என்னைக்கு அதை உணர்ந்து நீங்க அதை பத்தி தெரிஞ்சு அதை பத்தி நீங்க படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்து கண்டிப்பா ஏற்படும். இல்லைன்னு வைங்களேன், திரும்ப திரும்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு, எதுவுமே நடக்க போறது இல்லை, அவங்க சொல்றது என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் மக்களுக்கு எப்பயுமே இருக்கு. சோ உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க இதுல இறங்கணும், நீங்க இதுல ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஏன் ராசி பலனையும் தாண்டி நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் விஷயம், அதாவது ஜோதிட பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான கருத்து பத்தி தான் நான் பேசி ஆகணும். பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியவும் வரும். இப்ப நான் ராசி பலனை பத்தி பேசும்போதுதான் இந்த விஷயத்த நான் அவங்களுக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை நான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும். நான் ராசி பலனே சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், யாருதாங்க இந்த கருத்தை கேட்பீங்க இல்லையா? சோ இந்த கருத்தை சொல்றதுக்கு கூட நான் ராசி பலனை எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல கரியர் எப்படி இருந்தது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, உங்களோட எஜுகேஷன், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்போது கிரகண தோஷத்தால இது பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால தேர்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில ஓகே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்மூத் ஆயிடும், பேக் டு ஃபார்ம் வந்துடும். பட் இந்த மிட் ஆஃப் வீக் இருக்கு பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டேட் 17, 18, 19 அந்த பீரியட் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதுவும் உங்க திசாபுக்தியை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன முடிவுனாலும் நீங்க எடுங்க. கரியர் வைஸ் எப்படி இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டோட அதிபதி அகைன் கிரகண தோஷத்துக்கு போறதுனால ஏதோ ஒரு விஷயம் நீங்க புதுசா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ ஸ்டார்ட் இந்த பிப்ரவரி மாதம் வந்து வாய்ப்பு இருக்கு. மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் வந்து அகைன் நம்ம பார்த்தோம்னா குரு பலம் உங்களுக்கு இருக்கு. குரு வந்து உங்களோட ராசில இருந்து 5ஆம் வீட்டுல இருக்காரு. சோ 7ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீடு, அடுத்து 3 வருஷம். இப்ப மேரேஜ் வயசுல இருக்கீங்க, ஆணும் பெண்ணும் மேரேஜ் வயசுல இருக்கீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எக்ஸலண்டா உங்களுக்கு இருக்கும். இந்த வருடமே உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சமாகும் போது இன்னுமே எக்ஸலண்டா இருக்கு, இன்னுமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மக்களே. கும்பராசிக்கு இனிதே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலையே வேணாம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம். என்ன ஒண்ணு கிரகண தோஷத்தை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும். தேங்க்யூ. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் மகர ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்க.